கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தினாலும் அன்னை மரியாளுடைய பரிந்துரை ஜெபத்தினாலும் வாழ்த்துக்கள். மனிதத்தால் இணைவோம் என்ற சிந்தனையை மையமாக கொண்டு இந்த இறைவார்த்தை பகிர்விலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 17 இறைவார்த்தை 21 நாம் வாசிப்பது போல, எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்கள் அனைவரும் ஒன்றாயிருப்பார்களாக. பொது காலத்தினுடைய 3வது வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய மைய சிந்தனை அனைவரும் ஒன்றாயிருப்பார்களாக. இன்றைய முதல் வாசகத்திலே நெகேமியா புத்தகத்திலே குருவாகிய எஸ்ரா அனைவரையும் ஒன்றாக அழைத்து திருநூலை வாசிக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். இன்றைய 2வது வாசகத்திலே கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலே உடல் ஒன்று, உறுப்புகள் பலவாக இருந்தாலும் உடல் ஒன்றாக இருந்து செயல்படுவது போல திருச்சபையிலே நாம் அனைவரும் இயேசுவோடு இணைந்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம். ஒரு உறுப்பு பெருமைப்படுகின்ற பொழுது உடல் முழுவதும் மகிழ்ச்சி அடைகின்றது. ஒரு உறுப்பு துன்புறுகின்ற பொழுது உடல் முழுவதும் துன்பமடைகின்றது. அதே போல திருச்சபையிலே உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் எந்த ஒரு வேறுபாடும் பாகுபாடும் இல்லாமல் கிறிஸ்துவுக்காக நற்செய்தியின் படிப்பினைகளை வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து தூய் ஆவியினுடைய வல்லமையை பெற்றவராய் தன்னுடைய பணியானது அனைவருக்கும் பொதுவானது என்பதை விளக்கி கூறுவதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். அடிப்படையிலே நாம் அனைவரும் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட அன்பு பிள்ளைகள். எந்தவித வேறுபாடும் எந்தவித பாகுபாடும், நம்முடைய படிப்பு, நம்முடைய பதவி, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பொருளாதாரம், சாதியம் என்ற அனைத்து வேறுபாடுகளிலிருந்தும் களைந்து ஆண்டவருடைய அன்பின் சாட்சிகளாக, உயிருள்ள சாட்சிகளாக வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். குடியரசு தின விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே மனிதத்தால் ஒன்றுபடுவோம். ஆண்டவர் இயேசு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.